ஹாய் குட் மார்னிங் ஐம் திவ்யா ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இன்றைக்கி இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கை பகுதியில் வலி வருது இல்லையா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது முட்டை, இந்த முட்டை இருக்கு இல்லையா, ஸோ இந்த முட்டி வலி வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த சைடுக்கான வலி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ இந்த கை இருக்குன்னா, இந்த கையில் வந்து 2 சைடு எலும்பு இருக்கும். இந்த சைடும் ஒரு எலும்பு வரும், இந்த சைடும் ஒரே எலும்பு தான். பட் அதோட பரவலாக 2 சைடில் கவர் ஆகும். சரிங்களா. ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடியது இது வெளிவாட்டமாக இருக்க தெரியக்கூடிய எலும்பு தெரியுதா. இதுக்கான எக்ஸசைஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சைடு இதே எலும்புகளோட 2 பகுதியாக விரியுது. ஸோ இந்த சைடுக்கான பிரச்சனையை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இந்த சைடுக்கான பிரச்சனைக்கு என்னென்ன எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணலாம், ஸோ எப்படியெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கே வலிக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. எங்கே வலிக்குது இங்கே வலிக்குதான்னா தெரியல. ஆனால் இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ வலிக்குது, ஆனால் எங்கே வலிக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்கும். சரிங்களா. நம்மளோட இந்த கை குழி இருக்கு இல்லையா, ஸோ குழியோட இந்த உள்பக்க பகுதியில் தான் நமக்கு அந்த மாதிரி வலி இருக்கும். ஸோ இந்த வலியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோல்ஃபர்ஸ் விளையாடுறவங்களுக்கு, இப்போ டென்னிஸ்லாம் விளையாடுறாங்க இல்லையா, ஸோ டென்னிஸ் வந்து எப்படி விளையாடுவோம் அப்படின்னா, இப்படி விளையாடுவாங்க. டென்னிஸ் பிளேயரும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ டென்னிஸில் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா இப்படி விளையாடுவாங்க. ஸோ இப்படி விளையாட என்ன ஆகும், இந்த இடம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கோல்ஃபர்ஸ் எல்போ. ஓகேவா. அதாவது உள்பக்கமாக வலிக்கக்கூடிய இந்த எலும்பு வலியை தான் நம்ம அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த சைடில் கொஞ்சம் வீக்கமாக தெரியும் உங்களுக்கு வலிக்குது அப்படின்னும் போதே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக வீக்கமாக இருக்கும். கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கக்கூட சான்சஸ் இருக்குது. பட் எல்லாருக்குமே ரெட்டிஷாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஸ்கின்னை பொறுத்து. சென்சிட்டிவாக இருக்கிற ஸ்கின்னுக்கு சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் கூட டக்குன்னு ரெட்டிஷ் ஆகும். இல்லை கொஞ்சம் நார்மலாக இருக்கிற விமனாக இருந்தால் அந்த அளவுக்கு ரெட்டிஷ் தெரியாது, பட் பெயின் மட்டும் தெரியும். அதுவே கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இங்கே பல்க் ஆஃப் தசை இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த பெயின் வந்து அவங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. ஆனால் உள்ளே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் டெஸ்ட் பண்ணால் எனக்கு வலி தெரியல, பட் ஆனால் உள்ளே நல்லா அழுத்தி பார்த்தா எனக்கு வலி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட போன் பால்பேட் பண்ணி பார்த்தா, அதாவது போன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோன்னா நமக்கு அந்த வலி வந்து தெரியும். சரியா. ஸோ இப்போ இதுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கம் டு த எக்ஸசைஸ். எப்படி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் நமக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பெல்ட்டெல்லாம் இருக்குது. ஓகேவா. கோல்ஃபர்ஸ் எல்போ சப்போர்ட் இருக்குது, டென்னிஸ் எல்போ சப்போர்ட் பெல்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெல்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம் பெல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சப்போர்ட் வந்து நமக்கு அந்த ஜாயிண்ட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் தடுத்துக்கிறதுக்காக தான் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. அதாவது இப்போ நம்ம சும்மா இருக்கும்போது இந்த இடத்த ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே கேட்க மாட்டோம். ஏன்னா நம்மளால முடியாது, அது யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ ஒர்க் போகிற விமனாக இருக்கட்டும், இல்லை ஜென்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து ஏதாச்சும் வேலை இருக்கும், ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது. ஓகேவா. இது நார்மல் தான். பட் எந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் அந்த மாதிரி சப்போர்ட் பெல்ட் கிடைக்கும். ஸோ அது மெடிக்கல் சர்ஜிக்கல்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, இந்த இடத்த மடக்கவே முடியாது, ஸ்ட்ரைட்டாகவே வச்சுருப்பீங்க. அது தூங்கும்போது, குளிக்கும்போது, சாப்பிடும்போது அந்த மாதிரி டைமில் ரிமூவ் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை பார்த்தீங்கன்னா, ஐஸ் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆஃப்டர்நூன் டைம் கழிச்சு அப்ளை பண்ணோம்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேவா. தென் அடுத்தது இப்போ இதுக்கு என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எதனால் வருது அப்படின்னா பிளேயர்ஸ்க்கும் வரும். அதாவது இப்படி பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கோல்ஃபர்ஸ்லாம் பால் கீழே வச்சு டச் பண்ணுறது, இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குமே அந்த மாதிரி பெயின் வரும். தென் அது இல்லாமல் நார்மலாக
நம்ம அப்நார்மலாக ஏதோ ஒரு மூமெண்ட் இப்படி இருந்து ஒரு பொருளை எடுக்கிறோம், இல்லை இந்த சைடில் இருந்து, அதாவது இந்த பக்கத்தை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா இந்த பெயின் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து கையை வந்து இப்படி நீட்டிக்கோங்க. தெரியுதா? இப்படி நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு இப்படி, அதாவது இந்த பக்கம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி பண்ணணும். ஓகேவா? கையை ஃபஸ்ட்டு நார்மலாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, இந்த கையை வந்து இப்படி சைடில் நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி இந்த மூமெண்ட்டை கொடுத்து பார்த்தீங்கன்னாலே இந்த இடம் அசைகிறது வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்போ இந்த இடம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா இந்த மூமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வலி கொடுக்கும். சரிங்களா? பட் வலிக்குதுன்னு பண்ணாமல் இருக்காதீங்க. ஒரு 10 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபுல் எக்ஸ்டென்ஷனில் பண்ணிவிட்டு விரலெல்லாம் வந்து இப்படி நல்லா, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கையை வந்து முட்டியை வந்து உடம்போட சேர்த்து வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணணும். ஃபஸ்ட்டு நேராக வச்சுட்டு பண்ணுவோம் இல்லையா, இதை வந்து மடக்கிட்டு பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று இந்த சைடு, அதாவது வெளிப்பக்கமாக உள்பக்கமாக கொண்டு போகக்கூடாது, வெளிப்பக்கமாக கொண்டு போகிற மாதிரி. இப்போ கையில் வந்து நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். சம்திங் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னா, அதாவது எல்லாருக்கிட்டையும் டம்பிள்ஸ்லாம் இருக்காது இல்லையா, ஸோ ஒரு வாட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இல்லை 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்தாலும் அது தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெறும் கை மட்டும் நம்ம பண்ணோம். இப்போ வாட்டர் பாட்டில் எனி வெயிட் வச்சு நம்ம பண்ணுறோம். ஒரு 1/2 kg ஆர் 1 kg வெயிட் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு பெயின் இருக்கும். பட் அது டே பை டே நீங்கள் பண்ண நல்லாவே செட் ஆகிடும், ரெக்கவர் ஆகிடும். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸசைஸில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.